மரங்களால நிறைந்த ஒரு பசுமையான காட்டுல ஆப்பிள் மரம் ஒன்று இருந்துச்சாம். அந்த ஆப்பிள் மரத்துல விளையாட தினமும் ஒரு சிறுவன் அங்க வருவானாம். தினமும் தான் கூட விளையாட வருவதனால அந்த சிறுவனை ஆப்பிள் மரத்துக்கு ரொம்பவும் பிடிக்கவும் செஞ்சிச்சான். அந்த சிறுவன் தினமும் ஆப்பிள் மரத்துல ஏறி கிளைகளில தொங்கி விளையாடுறதும் ஆப்பிள் பழங்களை பறிச்சு சாப்பிடுறதும் ஒரு வழக்கமா வச்சிருந்தானாம். இதனால ஆப்பிள் மரம் ரொம்பவும் சந்தோஷத்துல இருந்துச்சான். மரம் சொல்லிச்சான், சிறுவனே வா வா வந்து என் கிளையில வந்து விளையாடு. நன்றி மரமே, உன் கூட விளையாடுறது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. கொஞ்ச நாள் போனதும் அந்த சிறுவன் வளரவும் செய்யறான். ஆனா அந்த ஆப்பிள் மரத்துல விளையாடி பல மாதங்கள் ஆகுதான். இதனால ரொம்பவும் கவலைப்பட்ட மரம் தனிமையில இருந்துச்சான். அப்படி ஒரு நாள் அந்த சிறுவன் மரத்தை பார்க்க காட்டிற்கு வந்தானாம். இத பார்த்த மரமும் வா வந்து என் கூட விளையாடுன்னு சொல்லிச்சான். அதுக்கு சிறுவனும், நான் பெரிய பையன் ஆகிட்டேன், என்னால உன் கூட விளையாட முடியாது, நான் ஒரு பொருள் வாங்க போறேன், அதுக்கு ரொம்பவும் பணம் தேவைப்படுது, நீ உதவி பண்றியான்னு கேட்டானோ. என்னோட ஆப்பிளை பறிச்சு சந்தைக்கு கொண்டு போ, அங்க உனக்கு பணம் கிடைக்குன்னு சொல்லிச்சான். இதை கேட்ட சிறுவனும் மரத்துல இருந்த ஆப்பிள் எல்லாம் பறிச்சுட்டு கடை வீதிக்கு கொண்டு போனானோ. சிறுவனுக்கு உதவி செஞ்சதுனால மரம் ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சான். கொஞ்ச நாள் போனதும் மரத்தை பார்க்க அந்த சிறுவன் காட்டுக்கு போனானோ. சிறுவன் வருவதை பார்த்த மரமும் வா வா வந்து என் கூட விளையாடுன்னு சொல்லிச்சான். அதுக்கு சிறுவனும், எனக்கு ரொம்பவும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வீடு தேவைப்படுது, அதுக்கு நீ உதவி பண்றியான்னு கேட்டானோ. அதுக்கு மரமும், என்னோட கிளைகள் எல்லாம் வெட்டி நீ ஒரு வீடு கட்டிக்கோன்னு சொல்லிச்சான். இது கேட்ட சிறுவன் மரத்தோட கிளைகள் எல்லாம் வெட்டி வீட்டையும் அமைச்சுக்கிறானோ. சிறுவனுக்கு உதவி செஞ்சதுனால இப்பவும் மரம் ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சான். கொஞ்ச நாள் போனதும் காட்டுக்கு மறுபடியும் அந்த சிறுவன் போறானா அதே ஆப்பிள் மரத்தை பார்க்க. சிறுவன் வருவதை பார்த்த மரமும் வா வா வந்து என் கூட விளையாடுன்னு சொல்லிச்சான். அதுக்கு சிறுவனும், எனக்கு ரொம்பவும் உடல் சோர்வா இருக்கு, எனக்கு ஒரு படகு வேணும், அதுக்கு நீ உதவி பண்றியான்னு கேட்டானோ. இதுக்கு மரமும் தன்னோட தண்டு பகுதியை வெட்டி எடுத்து படகு செஞ்சுக்கோன்னு சொல்லிச்சான். சிறுவனும் மரத்தோட தண்டு பகுதியை வெட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறானோ. இப்பவும் சிறுவனுக்கு உதவி செஞ்சதுனால மரத்துக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சான். பல வருடங்கள் கழிச்சு மரத்தை பார்க்க காட்டுக்கு போனானா. அவனை பார்த்த மரமும், என்னை மன்னிச்சிரு, உனக்கு தர என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிச்சான். எனக்கு நீ எதுவும் தர வேண்டாம், எனக்கு வயசாயிருச்சு, நான் கொஞ்ச நேரம் இங்க ஓய்வெடுக்க தான் வந்தேன்னு சொன்னானாம். இதை கேட்ட மரமும் வந்து என் நிழல உட்காந்து ஓய்வெடுன்னு சொல்லிச்சான். ஓய்வெடுக்கிறத பார்த்த மரமும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சான். இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, உண்மையான அன்பு தன்னலமற்றது. குழந்தைகளே, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிய சந்தோஷம் என்னன்னா ஒரு பொருளை மத்தவங்களுக்கு கொடுக்கறதும் பாசமா இருக்கிறதும் மட்டும்தான். Follow for more videos.